உலகத் தமிழ் உறவுகளின் சார்பாக ஊடக அன்பர்களுக்கு வணக்கம். தமிழ் தேசிய ஆளுமைகள் ஒருங்கிணைத்து நடந்தக்கூடிய இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு என்பது 2016ஆம் ஆண்டு சென்னையில் நடைபெற்ற காவிரி ஆற்று நீர் உரிமைக்காகவும் கர்நாடகத்தில் தமிழர்கள் கொடூரமாக தாக்கப்படுவதை கண்டித்தும் நடைபெற்ற பேரணியில் அன்பு தம்பி பா விக்னேஷ் அவர்கள் தன்னுடைய உடலை செந்திக்கு இரையாக்கி தன்னை இந்த இனத்தினுடைய உரிமைக்காக உடையாக வழங்கி ஒரு ஈகியாக மறைந்திருக்கிறார். அவருடைய நினைவு நாளை காவிரி எழுச்சி நாளாக அறிவிக்க கோரி தம்பி விக்னேஷ் அவர்களை பெற்றெடுத்த அன்னை தொடர்ந்து அதற்காக குரல் கொடுத்து போராடி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து இந்த கோரிக்கையை வைத்திருக்கிறார். இந்த கோரிக்கை நியாயமான கோரிக்கை. இந்த கோரிக்கையை நிறைவேற்றுவதன் மூலமாக இந்த அரசுக்கு பெருமை சேரும். எனவே இந்த கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்றி தர கோரி ஏற்கனவே கொடுத்த அந்த மனுவை நினைவூட்டுகிற வகையிலே இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். ஊடக அன்பர்கள் இந்த செய்தியை தமிழ்நாடு அரசுக்கும் முதலமைச்சருக்கும் எடுத்துச் செல்ல வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த நிகழ்வில் பச்சை தமிழகம் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் சுப உதயகுமார் அவர்களும் விக்னேஷ் அவருடைய தாயார் அவர்களும் அவருடைய தந்தையார் அவர்களும் மூத்த பத்திரிகையாளர் அண்ணன் எழிலரசு அவர்களும் சமூக செயல்பாட்டாளர் தம்பி அருள் அவர்களும் பங்கேற்றிருக்கிறார்கள். எப்படி அண்ணன் பேரறிவாளனுடைய விடுதலைக்காக தன்னுடைய தொடர் முயற்சியின் மூலமாக அற்புதமால் வெற்றி பெற்றார்களோ அதை போல் தம்பி விக்னேஷ் அவருடைய பெயரை காவிரி எழுச்சி நாளாக, அவருடைய நினைவு நாளை காவிரி எழுச்சி நாளாக வேறு அரசிடம் எந்த கோரிக்கையும் முன்வைக்கவில்லை. விக்னேஷ் அவர்களுக்கு மணிமண்டபம் கட்டுங்கள் அல்லது சிலை வையுங்கள் அல்லது எங்களுக்கு இழப்பீட்டு தொகை கொடுங்கள் என்று எந்த கோரிக்கையும் முன்வைக்காமல் ஒரு பொது உடைமை சிந்தனை குடும்பத்தில் இருந்து வந்த அன்பிற்குரிய தாயார் அவர்கள் தொடர்ந்து காவிரி எழுச்சி நாளாக விக்னேஷனுடைய நினைவு நாளை அறிவிக்க வேண்டும் என்கிற ஒற்றை கோரிக்கையை முன்வைத்து வருகிறார். இதை அரசு நிறைவேற்ற வேண்டும். அது தொடர்பாக அம்மையார் அவர்கள் உங்களிடத்திலே பேசுவார்கள். மிகுந்த வணக்கத்திற்குரிய ஊடக உறவுகளுக்கும் பத்திரிகை சொந்தங்களுக்கும் எங்களுடைய பணிவான அன்பு கலந்த வணக்கம். விக்னேஷனுடைய ஈகத்தை விழலுக்கு இறைத்த நீரை போல் விட்டுவிடாமல் அதை தமிழக அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு சென்று அந்த தியாகியின் நினைவு நாளை காவிரி எழுச்சி நாளாக அரசு அறிவிக்க வேண்டும் என்று இந்த அறிக்கையை தமிழக அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு போக வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு எத்தனையோ வேலை சிரமங்களை எல்லாம் புறந்தள்ளிவிட்டு இந்த அக்னி நட்சத்திர கொடூரமான நாளில் இதை இந்த பத்திரிகையாளர் மன்றத்தின் மூலமாக இதை கொண்டு செல்ல வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு இங்கு குழுமியிருக்கும் இந்த தன்மான தமிழ் உள்ளங்களுடைய திருவடிகளுக்கு எங்களுடைய கண்ணீர் பூக்களை உரித்தாக்கி நாங்கள் வணங்குகிறோம். நான் என்னுடைய மகனை எம்பி சீட்டு வாங்கித்தாங்க, எம்எல்ஏ சீட்டு வாங்கித்தாங்க, அல்லது என்னுடைய மகனை அமைச்சர் ஆக்குவதற்கு எல்லோரும் சிபாரிசு செய்யுங்கள் என்று நான் யாரிடமும் யாசிக்கவில்லை. தமிழ்நாட்டு மக்களுடைய இந்த தமிழகத்தினுடைய உயிர் நாடி பிரச்சனையான காவிரி நதிநீர் உரிமைக்காக என்னுடைய மகனை இந்த நாட்டு மக்களின் உரிமைக்காக நான் அர்ப்பணித்து விட்டு இந்த அரசோடு இன்று நான் போராடி கொண்டிருக்கிறேன். என் மகனை நான் பெற்றெடுப்பதற்காக நான் பட்ட வழியை விட இந்த அரசிடம் நான் போராடும் வழி மிக கொடூரமாக இருக்கிறது என்பதை இந்த பத்திரிகையாளர் மன்றத்தின் மூலமாக நான் அனைவருக்கும் தெரிவிக்கிறேன். அதோட மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினரும்
விடுதலை சிறுத்தைகளினுடைய கட்சியின் தலைவருமான எங்களுடைய மூத்த சகோதரர் மரியாதைக்குரிய தோல் திருமாவளவன் அவர்களுடைய மூலமாக நாங்கள் அந்த மனுவை கொண்டு போய் மாண்புமிகு முதலமைச்சர்கிட்ட கொடுத்தோம். அந்த மாண்புமிகு திருமாவளவன் அவர்கள் ஒரு படித்தவர், பண்பாளவர். அவர் நியாயம் இல்லாததை அரசின் கவனத்திற்கு கொண்டு போக மாட்டார் என்பதை இந்த மன்றத்தின் மூலமாக அனைவருக்கும் நாங்கள் தெரிவிக்கிறோம். அது மட்டுமல்ல, நான் ஒரு சிவப்பு துண்டுக்கு மகளாக என்னுடைய வேதனையை நான் இங்கு பதிவு செய்கிறேன். காழ்ப்புணர்ச்சியும் பொறுப்பற்ற தன்மையும் மெத்தன போக்கும் தலைவிரித்தாடும் இந்த தமிழகத்தில் மனிதநேயம் செத்து கொண்டிருக்கிறது என்பதை நான் மிகுந்த வேதனையோடு நான் இங்கு பதிவு செய்கிறேன். ஒரு பிள்ளையை அந்த நாட்டுக்காக கொடுத்துட்டு அந்த தியாகியினுடைய நினைவு நாளை காவிரி எழுச்சி நாளாக அரசு அறிவிக்க வேண்டும். இது மட்டும்தான் நாங்கள் வைக்கிற கோரிக்கை. இதுக்கு இவ்வளவு தூரம் நான் போராடி இதோட நான் சென்னைக்கு இதோட 3 தடவை நான் இங்கே வந்துட்டேன். இதுக்கு முன்னாடியும் ஒரு தடவை நான் ப்ரெஸ் மீட் கொடுத்தேன். நீங்கள் அப்போ அதை பிரேக்கிங் நியூஸ்லாம் போடவே இல்லை. இப்போ என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், நீங்கள் என்னதான் பத்திரிகையாளராக இருந்தாலும் ஊடக உறவுகளாக இருந்தாலும் நீங்களும் இந்த நாட்டினுடைய குடிமக்கள், உங்களுக்கும் இதுக்கு குரல் கொடுக்க வேண்டிய உரிமை கட்டாயம் உங்களுக்கு இருக்கிறது. அதனால நீங்கள் அவசியம் இதை போன தடவை போடாதமா விட்டது மாதிரி இதையும் விட்டுறாதீங்க. உங்களுக்கெல்லாம் பணிவோட நான் கேட்டுக்கிறது, இதையும் ஒரு பிரேக்கிங் நியூஸாக போட்டு தமிழக அரசுக்கு உங்களுடைய சார்பாகவும் நீங்கள் குரல் கொடுக்கணும். உங்களுக்கும் இதில் பங்களிப்பு உண்டு என்பதை நான் மிகுந்த பணிவோட கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுக்கும், அனைத்து அமைப்பு இயக்கங்களுக்கும், அனைத்து சின்ன சின்ன இயக்கங்களுடைய தலைவர்களுக்கும் எங்களுடைய பணிவான வேண்டுகோள், இந்த அனைத்து கட்சியும் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள், மாண்புக்குரிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் எங்களுடைய பணிவான வேண்டுகோள், நீங்கள் அனைவரும் இந்த அரசுக்கு ஒருமித்து குரல் கொடுத்து இந்த கோரிக்கையை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் மிகவும் பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். கடந்த 8 ஆண்டுகளுக்கு முன்னால் தம்பி விக்னேஷ் அவர்கள் காவிரி நதிநீர் பிரச்சனையில் தன்னுடைய உயிரையே கொடையாக கொடுத்து ஒட்டுமொத்த 8 கோடி தமிழ் மக்களுடைய கவனத்தை அந்த பிரச்சனைக்கு கொண்டு வந்தார். அன்றிலிருந்து தன்னுடைய ஒரே மகனை இழந்து பரிதவிக்கக்கூடிய அம்மா செண்பகலட்சுமி அவர்களும் ஐயா பாண்டியன் அவர்களும் மிகுந்த இன்னல்களை எதிர்கொண்டு வருகிறார்கள். அவர்களுடைய ஒரே கோரிக்கை, தங்களுடைய ஒரே மகனை பறிகொடுத்த அந்த செப்டம்பர் 16 என்கிற நாளை காவிரி எழுச்சி நாளாக அறிவியுங்கள். அதன் மூலம் காவிரி பிரச்சனை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய கவனத்திற்கு வரும். காவிரி நதிநீர் பிரச்சனை ஒரே நாளில் தீர்ந்துவிடக்கூடிய பிரச்சனை அல்ல, அது இப்போதும் நீண்டு கொண்டிருக்கிறது, இன்னும் நீளும் என்பதுதான் உண்மை. இப்போது மேகதாட்டு பகுதியிலே நாங்கள் அணை கட்டப் போகிறோம். பெங்களூர் நகரத்துக்கு வேண்டிய குடிநீரை பெறுவதற்கு அது ஒன்றுதான் வழி என்று காங்கிரஸ் கட்சியும் பாரதிய ஜனதா கட்சியும் அனைத்து கட்சிகளும் ஒரே குரலில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆணையத்திற்கு மரியாதை இல்லை, உச்ச நீதிமன்றத்துக்கு மரியாதை இல்லை, வழக்குகளிலே வருகிற தீர்ப்புகளுக்கு மரியாதை இல்லை. ஒரு சிவக்குமாரும் ஒரு சீதாராமையாவும் ஒரு எடியூரப்பாவும் ஒரு வட்டால் நாகராஜ் போன்றவர்கள் எல்லாம் ஆளாளுக்கு தீர்ப்பை சொல்லி இந்த பிரச்சனையை இழுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இது டெல்டா மாவட்ட பிரச்சனையாகவே பார்க்கப்படுகிறது. தெற்கே உள்ளவர்களுக்கு காவிரி நதிநீர் பிரச்சனையை பற்றி பெரிதாக தெரியவில்லை. வடக்கே வாழ்கிறவர்களுக்கு அது எங்கோ நடக்கிற ஒரு இழவு. தமிழ்நாட்டில் ஒத்த கருத்துக்கு வர முடியவில்லை. ஒரே குரலில் நாம் அந்த கோரிக்கையை முன்வைக்கவில்லை. காவிரி என்பது நமக்கும் சரி சமமாக உரிமை உள்ள ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனையை ஒரு இளைஞன் வாழ வேண்டிய வயதில் தன்னுடைய உயிரையே ஈகம் செய்து அதை நம்முடைய மக்களுடைய கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார் என்றால் அந்த ஈகம் போற்றப்பட வேண்டும், அந்த தியாகம் நினைவு கூறப்பட வேண்டும். தம்பி விக்னேஷ் உயிர் நீத்த அந்த நாளை காவிரி எழுச்சி நாளாக அறிவிப்பதன் மூலம் ஆண்டுதோறும் இந்த பிரச்சனை நமக்கு நினைவூட்டப்படும், அந்த தியாகம் மதிக்கப்படும். காவிரி நதிநீர் பிரச்சனைக்கு தமிழர்கள் எவ்வளவு ஆர்வமாக இருக்கிறார்கள், எப்படி விட்டுக் கொடுக்க மாட்டார்கள் என்கிற செய்தியை கர்நாடக அரசுகளுக்கும் கர்நாடக அரசியல்வாதிகளுக்கும் எடுத்துச் சொல்வதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும். அம்மா அவர்கள் குறிப்பிட்டது போல தோழர் திருமாவளவன் அவர்கள் ஏற்கனவே முதல்வரை
அவர்களை அழைத்து சென்று முதல்வரை சந்தித்திருக்கிறார். முதல்வர் அதற்கு ஆவணம் செய்வதாகவும் உறுதியளித்திருக்கிறார். இந்த தருணத்திலே தம்பி செந்தில் மலர் போன்றவர்கள் எல்லாம் சேர்ந்து அரசுக்கு மீண்டும் நினைவூட்டுகிறோம். அரசு ஐயா முதல்வர் அவர்கள் ஏற்கனவே வாக்குறுதி அளித்தபடி தம்பி விக்னேஷ் உயிர் நீத்த செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதியை காவிரி எழுச்சி நாளாக அறிவிக்க வேண்டும் என்று நாங்கள் மீண்டும் ஒருமுறை அந்த கோரிக்கையை நினைவூட்டுகிறோம். அதன் பிறகு தமிழ்நாடு அரசு தொடர்ந்து இதை மறுதளித்தால் அல்லது சில அரசியல்வாதிகளுடைய தனிப்பட்ட காரணங்களால் இது நிராகரிக்கப்பட்டால் அடுத்த கட்டமாக இதை மக்களுக்கு எடுத்து செல்வது எப்படி என்பது பற்றி பல்வேறு தலைவர்களோடு கலந்து ஆலோசித்து நாங்கள் முடிவு சொல்வோம். நன்றி. தனிப்பட்ட முறையில் நான் இந்த உயிரீகம் செய்வதிலே நம்பிக்கை இல்லாதவர். தொடர்ந்து போராடித்தான் நம்முடைய பிரச்சனைகளை வென்றெடுக்க வேண்டுமே தவிர உயிரீகம் செய்வது என்பது அது எக்ஸப்ஷனலாகத்தான் இருக்க முடியும். தம்பி விக்னேஷ் மட்டுமல்ல, தமிழ்நாட்டிலே அப்படி ஒரு கலாச்சாரம் இருக்கிறது. உணர்ச்சி வேகத்தால் சில தலைவர்களை கைது செய்தால் சிலர்களை இறந்து போகிறார்கள், சிலர் கட்சியை விட்டு நீக்கப்பட்டால் உயிரை விட்டு விடுகிறார்கள். அந்த கலாச்சாரம் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதது, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இம்மாதிரியான பிரச்சனைகள் தமிழ் மொழிக்காக தமிழ்நாட்டினுடைய பெயரை மாற்ற வேண்டும் என்று ஐயா சங்கரலிங்கனார் உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்தார். தம்பி விக்னேஷ் காவிரி பிரச்சனைக்காக உயிர் நீத்திருக்கிறார். ஈழ பிரச்சனைக்காக பலர் இங்கே உயிரை விட்டிருக்கிறார்கள். அந்த தியாகத்தை கொச்சைப்படுத்தவும் முடியாது. அவர்களுடைய உணர்ச்சி பெருக்கால் அப்படியாவது இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வந்து விடாதா என்று அவர்கள் அந்த முடிவை எடுக்கிறார்கள். அந்த முடிவை தராசு தட்டில் வைத்து நிற்பதற்கு நான் உகந்த ஆள் அல்ல. அது ஒவ்வொருவருடைய பின்புலம், ஒவ்வொருவருடைய உணர்வுகள், அரசியல் விழிப்புணர்வு பொறுத்து அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு. எனவே அதை நான் நியாயப்படுத்தவோ அல்லது அதை தட்டி கேட்கவோ நான் வரவில்லை. எங்களுடைய ஒரே கோரிக்கை, காவிரி பிரச்சனைக்காக உயிர் நீத்த ஒரே இளைஞன் தம்பி விக்னேஷ் மட்டும்தான். அவர் அம்மா அப்பாவோடு கலந்தாலோசித்து இந்த முடிவுக்கு வரவில்லை. ஊடகங்களிலே கவனம் பெறுவோம் என்று எண்ணத்தில் இந்த முடிவுக்கு வரவில்லை. இப்படி உயிரை விட்டால் நமக்கு மணிமண்டபம் கட்டுவார்கள், சிலை வைப்பார்கள் என்று இந்த முடிவுக்கு வரவில்லை. உணர்ச்சி பெருக்கில் எத்தனை ஆண்டு காலம்தான் தமிழர்கள் இன்னும் இன்னலுற வேண்டும் என்கிற அந்த உணர்ச்சி பெருக்கில் இந்த முடிவை எடுத்திருக்கிறார். அந்த ஈகத்தை நாம் போற்றுவோம் என்றுதான் சொல்கிறேன். அது நியாயமா சரியா தவறா என்று முடிவு சொல்வதற்கு நான் ஆள் கிடையாது. நாம் தமிழர் கட்சியோட அந்த பேரணியில தான் அந்த நிகழ்வு நடந்தது. அதுக்கப்புறம் நீங்க மணிமண்டபம் அந்த பிரச்சனை எல்லாம் நாம் தமிழர் கட்சிக்கும் உங்களுக்குமான ஒரு முரண் ஏற்படுச்சு. அதுக்கப்புறம் அவங்க ஏதாவது உங்களோட ஒத்துழைப்பு கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்ல இதுல எந்த மாதிரியான செயல்பாடுகள் நாம் தமிழர் கட்சியில சீமான் விக்னேஷ் அவர்களுக்காக பண்ணாங்க? நான் இது மாதிரி என்ன நிறைய பேர் கேட்டிருக்காங்க. இது நான் பதில் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். இப்போ திரும்பவும் நீங்கள் கேட்டதுக்காக நான் சொல்கிறேன். அவர் நினைவு மண்டபம் கட்டுறேன்னு சொல்லி வெளிநாடுகளில் பணம் வாங்கி அவங்களுக்குள்ளே பிரிச்சுக்கிட்டாங்களே தவிர அவனுக்கு மணிமண்டபம் கட்டலை. இது ஒன்று. ரெண்டாவது, விக்னேஷனுடைய அந்த உயிர் தியாகங்கிறது எவ்வளோ பெருசு அப்படிங்கிறத தொலைநோக்கு சிந்தனையோடு சிந்திக்க தவறிட்டு விக்னேஷ் எந்த கட்சியில் பயணிக்கிறான், எந்த நாம் தமிழர் கட்சியில் பயணித்தான் அப்படின்னு கவனத்தில் எடுத்துக்கிறது ஒரு என்னை பொறுத்த அளவுக்கு நான் ஒரு சிவப்பு துண்டுக்கு மகளாக நான் சொல்ல விரும்புவது ஒரு விக்னேஷனுடைய ஈகத்தை சிந்திக்கிறதை விட அவன் எந்த கட்சியில் இருந்தான்னு சிந்திக்கிறது யோசிக்கிறது ஒரு கீழ்த்தரமானது, அறிவுறுக்கத்தக்கது அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அவங்க என்ன கட்சியின் பின்னணியில தான் அவர் செயல்பட்டாருங்கிறது அடுத்தது. ஆனா ஒரு ஈகத்துல அவர் இறந்திருக்கிறாரு அப்படிங்கல அவருக்கு அவரோட அந்த இறப்பு அவங்க கொண்டாடி இருக்கணும். ஒவ்வொரு வருடம் இப்போ அது தவிர்த்ததுனாலதான் நான் இப்போ இது தமிழக அரசுக்கு கோரிக்கை வைக்கிறோம். அப்புறம் இந்த மாதிரி ஒரு தன்மான தமிழ் உள்ளங்கள்லாம் இங்க ஒரு பத்திரிகையாளர் மன்றத்தை கூட்டுறாங்க அப்படின்னா அது அங்க முன்னெடுக்கப்படவில்லை அப்படிங்கறது நீங்களே புரிஞ்சுக்க வேண்டியதுதான். அது உங்களுடைய கண் அறுவை சிகிச்சைக்காக பணம் வசூல் செய்தார்கள், இடுபணம் காட்டி சொல்லி குற்றச்சாட்டு வெளியிட்டது. அது அதுக்கு போய் உங்களுக்கு வழங்கப்பட்டதா?
கண்ணில் பிரச்சனை இருக்கிறதுங்கிறது உண்மைதான். அது வந்து சீமான், இடும்பவனம் கார்த்தி, விக்னேஷுடைய பெற்றோர்கள் இந்த 4 பேருக்கு மட்டும்தான் தெரியும். பட் அவங்க வந்து என்னை எந்த மருத்துவமனைக்கும் அழைச்சிட்டு போகல. என்னுடைய சித்தப்பா வீட்டில் சித்தி என்னை அழைச்சிட்டு போனாங்க. தனிப்பட்ட முறையில் அவங்க அழைச்சிட்டு போனாங்க. எல்லாம் எனக்கு என்னென்ன பிரச்சனை அப்படிங்கிறதும் அவங்க தான் தெளிவுபடுத்திக்கிட்டு அதுக்கானது முடிவெல்லாம் அவங்க தான் எடுத்தாங்க. கட்சி சம்மந்தமாக யார் கூடவும் நான் பயணிக்கவே இல்லை. ஆனால் சில அவதூறுகள் வந்து நான் ஏதோ மருத்துவமனையில் இருந்த மாதிரியும் எனக்கு நிறைய ஏதோ நகையெல்லாம் கொடுத்த மாதிரியெல்லாம் வதந்திகள் வந்துச்சு. நான் அதுக்கும் பயப்படலை. இப்போ இந்த பத்திரிகையாளர் மன்றத்தின் மூலமாக அதுக்கு சேர்த்து நான் பதில் சொல்லிடுறேன். கண்ணுக்கான பிரச்சனை நாங்கள் ஒரு பைசா கூட யார்ட்டையும் வாங்கவே இல்லை. எந்த ட்ரீட்மெண்ட்டும் நாங்கள் அவங்க கூட போய் நாங்கள் எடுத்துக்கவும் இல்லை. அதோட இந்த எனக்கு வந்து தோடு கொடுத்தேன், ஜிம்கி கொடுத்தேன், என்னுடைய மகளுக்கு அதை கொடுத்தேன், இதை கொடுத்தேன்னு அந்த கட்சியில் நிறைய அவதூறுகள் கிளப்புறாங்கல்ல. நாங்கள் அதுக்காக பயப்படல. அவங்க சொல்கிறது அத்தனையுமே சீமான்கிட்ட சொல்லணும். அந்த மாதிரி நான் விக்னேஷ் அம்மாவுக்கு இதெல்லாம் கொடுத்துருக்கேன்னு சொல்லி சீமான்கிட்ட சொல்லட்டும். சீமான் என்னுடைய தம்பிகள் சொல்வது அனைத்தும் உண்மை அப்படின்னு எந்த கோவிலில் வேணாலும் சீமான் தன்னுடைய மகன் மீது சத்தியம் பண்ணட்டும். நாங்களும் கோவிலுக்கு, அதாவது கோர்ட்டுக்கு போனால் மனிதர்கள் சாட்சி வேணும், கோவிலுக்கு போனால் மனசாட்சி இருந்தால் போதும். அதுக்கு நாங்கள் துணிஞ்சு நிற்கிறோம். விக்னேஷ் அவர்கள் மரணத்தை தங்களோட வளர்ச்சிக்காக நாம் தமிழர் கட்சி சீமான் பயன்படுத்தியிருக்காங்க. கண்டிப்பா. அதாவது அவங்க அங்க என்ன நடக்குதுன்னா இளைஞர்களுடைய உணர்வுகளும் இந்த தியாகமும் வியாபாரமாக்கப்படுது, அவ்வளவுதான். அதுல இந்த பிரச்சனையில வந்து கயல்விழி நகர்ந்து போக முடியாது. கயல்விழியும் சீமான்ட்டையும் நாங்க நேருக்கு நேர் பேச நான் தயாரா இருக்கிறேன். வேணா அவங்க 2 பேரும் வரட்டும். கயல்விழி எந்த ஒரு பிரசன்ட் கூட அது வந்து எனக்கு தெரியாதுன்னு ஒதுங்கவே முடியாது. எங்க வீட்டுக்கு வந்திருக்கு, பேசுனது முடிவு பண்ணது எல்லாமே கயல்விழிக்கு தெரியும். அதனால எனக்கு தெரியாதுன்னு கயல்விழி வந்து எல்லாத்துலயும் ஒதுங்கின மாதிரி இதுல ஒதுங்கவே முடியாது. அவங்க 2 பேரும் வந்தாங்கன்னா நான் பேச தயாரா இருக்கேன். அதோட விக்னேஷ் வந்து இப்போ எங்க அப்பா வந்து ஒரு தேச போராளி. அதாவது இந்த நிமிஷத்துல வந்து நாங்க குடியிருக்கிற தெருவுல வார்டு கவுன்சிலர் வந்து மரியாதைக்குரிய ஸ்ரீதர் அவர்கள் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி திமுகவுடைய கவுன்சிலர் மதியழகன் இருக்காங்க. நீங்களாம் பத்திரிகையாளர்கள், இன்னும் உளவுத்துறையெல்லாம் இருக்காங்க. யாரு வேணாலும் மன்னார்குடியில போய் ராமகிருஷ்ண மன்னையார் எப்படி அரசியல் பண்ணாருன்னா எங்க அப்பாவை பத்தி இன்னமும் தரம்னு பேர் வாங்கினவர், ஒரு தரமான அரசியல்வாதி. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவர் வந்து இதை நீங்கள் அவசியம் பதிவு பண்ணிக்கோங்க. ஏதாவது நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் அப்பா வார்டு கவுன்சிலர், அவரு சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவருடைய தாத்தா சேர்மனாக இருந்தவர். மிகப்பெரிய பொறுப்புலையும் மிகப்பெரிய அதிகாரத்திலையும் இருந்த போதிலும் கூட அவங்க எங்களுக்காக கொடுத்துட்டு போன சொத்து அப்படிங்கிறது நேர்மையும் துணிச்சல் மட்டும்தான். அதே மாதிரி இப்போ நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, விக்னேஷ் வந்து தாத்தா மாதிரி வரணும்னு ரொம்ப ஆர்வத்தோட வளர்ந்தவன். அதனால தான் பள்ளி பருவத்திலேயே சாரணர் இயக்கத்தில் சேர்ந்து டெல்லிக்கு போய் பல சான்றிதழ்களை பெற்று அந்த பள்ளிக்கு மிகப்பெரிய பெருமையை பெற்றுக் கொடுத்தவன். அதுக்கான ஆதாரங்களை நான் கொண்டு வந்திருக்கேன். அந்த சர்டிஃபிகேட்லாம் லேமினேஷன் பண்ணி வச்சிருக்கேன். யார் வேணாலும் கேட்டிங்கன்னா நான் தரேன். செராக்ஸ் எல்லாம் இப்போ நான் அந்த பத்திரிகையாளர் மன்றத்துக்கு கொண்டு வந்திருக்கேன். அது மட்டும் இல்லை, எங்கள் குடும்பம் வந்து பாரம்பரியமாகவே சமூக நலனில் வந்து அக்கறை செலுத்திய குடும்பம். அதனால தான் நாங்களும் வந்து இப்போ விக்னேஷ் பார்த்தா காவிரி பிரச்சனைங்கிறது தீர்க்கப்பட முடியாத ஒன்றா இருக்குது. அது வந்து விவசாயிகள் மட்டுமே போராடிட்டு இருக்க அந்த காலகட்டத்தை வந்து அதை மாற்றி காவிரி பிரச்சனை அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து அது ஒரு பிச்சை இல்லை, அது நமக்கு பிறப்புரிமை அப்படிங்கிறத வந்து ஒவ்வொரு தமிழன்ட்டையும் தட்டி எழுப்புனது விக்னேஷுடைய தியாகம். அது யாரும் மறுத்து பேசிட முடியாது. அதே போல் இப்போ அவனுடைய பங்களிப்பாக வந்து காவிரி பிரச்சனைக்கும் கர்நாடகத்தில் நம்மளுடைய தமிழ் சொந்தங்கள் தாக்கப்படுவதையும் பார்த்துட்டு இங்கே இவ்வளோ பேர் 7.5 கோடி மக்கள் இருக்காங்க, ஒரு எந்தவித முயற்சியும் இல்லை, ஒரு துடிப்பும் இல்லையே அப்படின்னு இந்த செத்து கிடக்கக்கூடிய இந்த தமிழக உணர்ச்சிக்கு வந்து ஒரு சாட்டையடியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த முயற்சி எடுத்தது. நம்ம எல்லாருமே இப்போ கூட அம்மா கேட்டாங்க ஐயாட்ட இது சம்மந்தமாக என்ன கருத்து. நம்ம வந்து ஒரு விஷயத்தை எல்லாருமே உடச்சி பேச பயப்படுறோம். அது கொஞ்சம் நான் வந்து வெளிப்படையாக பேசுகிறேன். முதல்ல வந்து இந்த பிள்ளைகள்லாம் வந்து இப்படி உயிரை தியாகம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து இது சரியா தவறா அப்படிங்கிறத பற்றி பேசுகிறோம். அதே மாதிரி அரசு தன்னுடைய மெத்தன போக்கை கைவிடணும். எல்லா பிரச்சனைகளையுமே ஒரு கோரிக்கை கொண்டு போகிறாங்கன்னா 24 மணி நேரத்துக்குள்ளே செயல்பாட்டுக்கு வரணும் அதுக்கான தீர்வு. அப்படியெல்லாம் வந்துருந்தா ஏன் இப்படியெல்லாம் நடக்குது? கல்யாணம் பண்ண வேண்டிய பிள்ளைகளுக்கெல்லாம் ஏன் கல்வெட்டு வச்சு பார்க்குறோம்? அரசு இப்பன்னு இல்லை, எப்பயுமே மத்திய அரசும் சரி எல்லாமே தன்னுடைய மெத்தன போக்கை கைவிடணும், பழிவாங்கும் உணர்ச்சியை கைவிடணும், பொறுப்பற்ற தன்மையை கைவிடணும். இதெல்லாம் அவங்க வந்து கைவிட்டுட்டு நேர்மையான ஒரு அரசியல் நடந்ததுன்னா இப்படி ஒரு உயிர் தியாகம் பண்ணி தான் இதுக்கு தீர்வு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற நிலைமை வராது. அதை நம்ம எல்லாருமே பேச மறுக்கிறோம், உடைச்சி பேச மறுக்கிறோம். அதை நீங்களாம் வலியுறுத்துங்க. அது ஃபர்ஸ்ட்
இளைஞர்களுக்கு ஏன் உயிர் தியாகம், அது வந்து ஒரு தீர்வாகுமா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு இதையும் உடைச்சு பேசுங்க. அரசு பொறுப்பற்ற தன்மையை கைவிடணும் ஃபர்ஸ்ட். இப்ப நாங்க வந்து இப்ப உடல் தானம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நாங்களாம் எந்த அரசியல் கட்சியும் கிடையாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நான் வந்து ஏதோ கட்சியில பொறுப்புல இருக்கிறேன்னு என்னை பத்தி அவதூறுலாம் கிளப்புறாங்க. நாங்க எங்க பிள்ளை இழந்த வழியை விட இந்த விமர்சனங்கள் கொடுக்குற வழி அதிகமா இருக்கு. எந்த அரசியல் கட்சியிலையும் கிடையாது. நாங்க வந்து இந்த நாட்டினுடைய ஒரு சாதாரண பிரஜை. எந்த அரசியல் கட்சியிலையும் நாங்க இல்ல. தாய் உணர்வது அவருடைய அந்த நினைவு நாளை காவிரி எழுச்சி நாளாக தமிழ்நாடு அரசு அறிவித்தால் என்னுடைய மகன் மீண்டும் உயிர்ப்பித்து வருவான் என்கிற மனநிறைவை நான் அடைவேன் என்கிற வேட்கையோடு இந்த போராட்டத்தை 7 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து அம்மா அவர்கள் முன்னெடுத்துட்டு இருக்கிறாங்க. ஒரு வாழ வேண்டிய தம்பி பொது உடைமை இன்னைக்கும் சொல்ல போனா 5000 ஏக்கர் 1000 ஏக்கர் 500 ஏக்கர் வச்சுக்கிட்டு இருக்கிறவங்களாம் சும்மா இருக்கிறான். அரை ஏக்கர் கூட அந்த குடும்பத்திற்கு இல்லை. உண்மையான ஒரு பொது உடைமை குடும்பமாக இருந்த அந்த குடும்பத்திலிருந்து தன்னுடைய உயிரை கொடையாக வழங்கியிருக்கிறான். அந்த தாய் தந்தையை காக்கக்கூடிய கடமையும் பொறுப்பும் தம்பிக்கு இருந்த போதும் அதை கடந்து இந்த இனத்தினுடைய உரிமைக்காக தன்னுடைய உயிரை ஈகம் செய்திருக்கிறார். எனவே அரசு என்பதை கடந்து தமிழினம் உலக தமிழர்கள் தம்பி விக்னேஷ் அவருடைய குடும்பத்தை பாதுகாக்கக்கூடிய கடமையும் பொறுப்பும் இருக்கிறது என்பதையும் நான் இந்த வேளையிலே அழுத்தமாக இந்த இனத்திற்கு நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்த கோரிக்கையை முதலமைச்சருக்கு நாங்கள் மீண்டும் வழங்க இருக்கிறோம்.